இருக்கு. இங்க ஒரு டேபிள், டிவி யூனிட், ஒரு கிங் சைஸ் பெட், மினி ஊத்தப்பம், வடை இருக்கு, ஆனியன் ஊத்தப்பம், ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் இருக்கு. இதுவும் ஒரு ஊத்தப்பம் மாதிரி இருக்கு. கிச்சடி, பொங்கல் இருக்கு. எக்ஸ்ட்ரா பெட்னா வந்து 672 ருபீஸு. அப்புறம் பெருசாக அம்யூனிட்டிஸ் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி டெம்பிள்ஸ்க்கு வரோம், திருச்சி சுற்றி பார்க்க வரோம், 1 நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டான பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ வந்து நம்ம திருச்சியில் இருக்கோங்க. திருச்சியில் வந்து கிராண்ட் ஆர்காடியா அப்படின்ற ப்ராப்பர்ட்டியில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே வந்து ரூம்ஸ் எப்படி இருக்குது, எவ்வளோ டேரிஃபு, பஃபேல என்னென்ன வருது, ஸோ அதுக்குள்ளே நம்ம திருச்சியில் எங்கேயாவது சுற்றி பார்க்குற மாதிரி இது எல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ தான் இந்த வீடியோஸ் எங்கே உடனே பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஆக்சுவலாக நேற்று வந்து கன்னியாகுமரியிலேருந்து வந்தோம். ஸோ 1 நைட் ஸ்டேக்காக இங்கே வந்திருந்தோம். ஸோ ப்ராப்பர்ட்டி நல்லா இருந்துச்சு, ஸோ காட்டணும், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அங்கே உள்ள பார்க்கலாம். நம்ம ஸ்ரீரங்கம்ல தான் ரூம் போட்டு இருக்கோம். இதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். கிராண்ட் ஆர்காடியா அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி. நம்ம வந்து கன்னியாகுமரி போயிருந்தோம். ஸோ கன்னியாகுமரியிலேருந்து திருச்சி வந்துட்டு இப்போ இன்னைக்கு வந்து நம்ம திருச்சியில் ஸ்டே பண்ண போகிறோம். நாளைக்கு தான் வந்து சென்னைக்கு போக போகிறோம். ஸோ திருச்சியில் வந்து நம்ம எங்கே ஸ்டே பண்ணுறோம், ஸோ என்னெல்லாம் பண்ணுறோம், எங்கேயாவது வெளியில் போகிறோமா நைட்டு, இல்லை நாளைக்கு டெம்பிள் போகிற பிளான்லாம் இருக்குது. ஸோ அப்படியே பார்க்கலாம் வாங்க. ஹோட்டல் வந்துட்டோம். உள்ள போய் செக்இன் பண்ணலாம். கிரவுண்ட் பார்க்கிங் விட்டாச்சு. ரிசப்ஷனில் செக்இன் பண்ணிக்கலாம். இதான் ரூம் டூர் பார்த்துக்கலாம். கொஞ்சம் பெரிய ரூமாக தான் இருக்குது. இங்கே ஒரு கபர்ட்ஸ் இருக்குது, இங்கே ஒரு டேபிள், டிவி யூனிட்டு, ஒரு கிங் சைஸ் பெட்டு, இங்கே ஒரு குட்டி டேபிள், சேரு, ஃபோன் டேபிள், டவல்லாம் இங்கே இருக்குது. ஸோ இங்கே ஒரு மினி ஃப்ரிட்ஜ் இருக்குது, 2 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில், கெட்டில், டாய்லெட்ரிஸ் இருக்குது. ஸோ இங்கே ஒரு மிரர் இருக்குது. இங்கே ரெஸ்ட் ரூம் பார்த்துக்கலாம். சின்ன ரெஸ்ட் ரூம் தான், பட் நீட்டாக தான் இருக்குது. ரூம் ஓகே தான். ஸோ அப்புறமா நான் நாளைக்கு அந்த மாதிரி டேரிஃப்லாம் எவ்வளோன்னு கேட்டுட்டு சொல்கிறேன். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எங்கேயாச்சும் போவோம். டின்னர் சாப்பிடலான்னு வெளியே வந்திருக்கோம். சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கமாக, ராக் ஃபோர்ட் பக்கத்தில் தான், மலைக்கோட்டை பக்கத்தில் போய் சாப்பிடலான்னு சொன்னாங்க. இதுதான் சத்திரம் பஸ் ஸ்டாண்டு. குட் மார்னிங் ஆல். இப்போ வந்து நம்ம திருச்சியில் இருக்கோம். ஸோ நைட்டு வந்து நல்லா தூங்கியாச்சு. இப்போ போயிட்டு பஃபேல என்ன இருக்குதுன்னு பார்த்து சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டியது தான். ஸோ எங்கேயும் வந்து பெருசாக கிளம்பலை, டயர்டாக இருந்துச்சு. கோவில் டைமிங்ஸும் வேறு மாதிரி சொன்னாங்களா, வெயிலாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அதனால நம்ம இது எப்பயுமே இங்கே எதுவுமே பார்க்கல. ஸோ நெக்ஸ்ட் டைம் திருச்சிக்கு தனியாக வரும்போது கோவில் எல்லாமே பார்த்துக்கலான்னு இருந்துட்டோம். ஸோ அங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம்.
நைஸ். ப்ரெட்டெல்லாம் இருக்குது. பாப்பா வந்து கருப்பு ப்ரெட்டுன்னு சொல்லுது. அது வீட் ப்ரெட்டுடா. பட்டரு, ஜாமு, லெமன் ஜூஸு, பொம்கிரானட் ஜூஸ் இருக்குது. டெசர்ட்ஸ்லாம் இருக்குது. ரொம்ப நாள் பார்த்து நான் பஃபேல டெசர்ட்ஸ்லாம் பார்க்குறேன். ஏதோ பன் மாதிரி இருக்குது, கேக் இருக்குது, கிராசியன்ஸ் இருக்குது, கெலாக்ஸ் இருக்குது, பாயில்டு எக் இருக்குது, கட் ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஓப்பன் பண்ணுடா. வந்து சாலடு, வெஜிடபிள் சாலடு, ஸ்வீட்லாம் இருக்கு. வாவ், இது என்னதுடா? இது பாயாசமா கஞ்சியா? இது வந்து கேரட் அல்வா. சரி, நான் அப்புறம் சொல்கிறேன். மினி ஊத்தப்பம், வடை இருக்கு, ஆனியன் ஊத்தப்பம். இங்கே வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் இருக்குது. இதுவும் ஒரு ஊத்தப்பம் மாதிரி இருக்குது. ஓகே, உப்மா இருக்குது, கிச்சடி, பொங்கல் இருக்குது, சாம்பார், 2 சட்னி இருக்குது. இதோ இட்லி இங்கே இருக்குது, அப்பா கிட்ட சொல்லிடு. இட்லி, 3 சட்னி இருக்குது, டீ காஃபி இருக்குது. ஸோ நைஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. பஃபே வந்து பார்த்துருப்பீங்க என்னென்ன மெனுலாம் இருந்துச்சுன்னு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ரொம்ப ஒரு நல்ல மெனு வந்து இங்கே தான் நான் பார்த்தேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் சாலட்ஸ்லேருந்து, எக்லேருந்து, ஆம்லெட்லேருந்து, லைவ் தோசை கவுண்டர் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இட்லி, பொங்கல், வடை, உப்மா, உப்மா இல்லை கிச்சடி எல்லாமே வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் டெசர்ட்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சது. ஒரு கிராசியன்ட்டு, ஒரு பன்னு, ஒரு புட்டிங், கேக்கு, அப்புறம் கெலாக்ஸு, ப்ரெட் வெரைட்டிஸு, அப்புறம் எக்லேயும் 2 ஐட்டம் இருந்துச்சு. பேன் கேக் இருந்துச்சு, ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் இருந்துச்சு. ஸோ அந்த பொங்கலெல்லாம் அவ்வளோ நெய் போட்டு, அவ்வளோ முந்திரி போட்டு, முந்திரியில் பொங்கலாக இல்லை பொங்கலில் முந்திரின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ டோட்டலி ஹாப்பி, சாட்டிஸ்ஃபைட் பஃபே. ஸோ எதுக்காகவே கூட இந்த ஹோட்டலில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஹோட்டலில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஸோ நம்ம என்ன சொல்கிறது, நேற்று தான் வந்து ஊர்லேருந்து வந்ததுனால ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதனால் நைட்டும் எங்கேயும் போகல. அப்புறம் மழை வேறு வந்துருச்சு. ஸோ மார்னிங் போகலான்னு பார்த்தாலும் டைமிங்ஸ் வந்து உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு வந்து வேறு மாதிரி சொன்னாங்க. சில பேர் ஏர்லி மார்னிங் போகலான்னு சொன்னாங்க, சில பேர் திறந்துருக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. ஸோ 9 மணிக்கு 7 மணிக்கு மேலே போகணும்னா வந்து ரொம்ப வெயில் ஆகிடும், அதுவும் கஷ்டமாயிடும். ஸோ ஈவினிங்கில் போனால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு, அதனால வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து தனியாகவே வந்து நம்ம இந்த திருச்சி பிளான் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அபவுட் திஸ் ப்ராப்பர்ட்டி, ரூம்ஸ் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. நாங்கள் 3 பேருக்கு அந்த பெட் அக்காமடேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 4 பேருக்கு பத்தாத மாதிரி இருந்துச்சு. அதனால ஒரு எக்ஸ்ட்ரா பெட் வாங்கியிருந்தோம். எக்ஸ்ட்ரா பெட்னால் வந்து 672 ருபீஸு. அப்புறம் பெருசாக அம்யூனிட்டிஸ் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி டெம்பிள்ஸ்க்கு வரோம், திருச்சி சுற்றி பார்க்க வரோம், 1 நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டான பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன். அப்புறம் பஃபே இருந்துச்சு மார்னிங்கு. நானும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ நார்மலாக ரீசெண்ட் டைம்ஸில் எங்கேயுமே பஃபே வந்து அந்தளவுக்கு வந்து எங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸோ இங்கேயும் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சோம். பட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் அதை பற்றி சொல்லியிருப்பேன்ல, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எல்லா ஐட்டம்ஸுமே இருந்துச்சு, டேஸ்ட் வைஸும் நல்லா இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். ஓவரால் வந்து இந்த ப்ளசன்ட் ஸ்டேவாக இருந்துச்சு. இதுக்கு டேரிஃப் பார்த்தோம்னா வந்து 3300 நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூமுக்கு. மிதுனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பெட் போட்டதுனால 670. ஸோ டோட்டலாக 4000 ருபீஸு. கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் இந்த ஒரு டீசெண்டான ஸ்டேக்கு வந்து கொஞ்சம் ஓகேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு ஸ்டே வேணும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். ஹோப் இந்த விலாக் வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சென்னை டு கன்னியாகுமரி விலாகு, கன்னியாகுமரி பிளேசஸ் அதெல்லாமே வந்து சேனலில் இருக்குது. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டும் வந்து நம்ம திருச்சி டு சென்னை ரோட் ட்ரிப் பண்ண போகிறோம். ஸோ அதோட லிங்க்கும் வந்து நான் ஆட் பண்ணி விடுறேன். பாருங்கள். மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.